1972 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மறக்கவியலாத தினம். அன்றுதான் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட பின் அடுத்த ஒரு வார காலத்துக்குள் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர். இன்று அக்கட்சி தொடங்கப்பட்ட 46வது ஆண்டு தினம். அண்ணாவின் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகத்தில் நடிப்பதற்காக அண்ணாவை சந்திக்க வந்த எம்ஜிஆர் பின்னாளில் அவர் மீது பெரும் காதல் கொண்டார். அண்ணாவின் அழைப்பை ஏற்று 1953ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்தார். 60களின் மத்தியில் அண்ணாவின் காலத்திலேயே கருணாநிதிக்கும் அவருக்கும் முரண்பாடுகள் உருவானதாக சொல்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அண்ணா மறைவுக்கு பின் இந்த பிணக்கு முற்றிய கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கருணாநிதி என்ற திரையுலக பங்காளிகளிடையே எழுந்த மோதலின் பின்னணியாக அரசியல், தனிப்பட்ட பிரச்சனை என சுமார் அரை டசன் காரணங்கள் ஒளிந்திருந்தன என்கிறார்கள். இந்த காரணங்களினால் மோதல் முற்றிய நிலையில்தான் எம்ஜிஆர் நீக்கம் என்கிற தமிழக அரசியல் வரலாற்றின் முக்கியமான நிகழ்வு நடந்தது. 1971 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர், கருணாநிதி என்ற இரு நண்பர்கள் தங்களுக்குள் இருந்த பகையை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் ஒரே அரசியல் கட்சியில் இணைந்து செயல்பட்டாலும் அவர்களுக்கிடையே ஆன முரண்களை பத்திரிகைகள் அவ்வப்போது எழுதியே வந்தன. இந்த நிலையில்தான் 1972ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் முதன்முறையாக எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எதிரான ஒரு உரையை நிகழ்த்தினார். தமிழக அரசியல் வரலாற்றில் அது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அதே தினத்தில் சென்னை லாயிட் சாலையில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவிலும் கட்சியில் ஊழல் மலிந்து விட்டதாக சொந்த கட்சியின் தலைவர்கள் மீதே எம்ஜிஆர் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைத்தார். எம்ஜிஆரின் அந்த பேச்சை கருணாநிதிக்கு உளவுத்துறை அனுப்பி வைத்தது. கோபம் கொண்டார் கருணாநிதி. 8/10/1972 அன்று எம்ஜிஆர் பேசிய அந்த பேச்சின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்துதான் திராவிட இயக்கத்தில் அதிமுக என்ற புதிய கட்சி உதயமானது. அரசியலில் அடுத்தடுத்த காய் நகர்த்தல்கள் அரங்கேறின. தமிழக அரசியல் வரலாற்றில் திருப்புமுனையை ஏற்படுத்தியது அந்த பேச்சு இதுதான். திருக்கழுக்குன்றத்தில் பேசுகின்ற நேரத்தில் எனக்கு என்ன உணர்ச்சி ஏற்பட்டதோ, என்னென்ன பேச வைத்தார்களோ அதே சூழ்நிலையில்தான் நான் இங்கு காண்கிறேன். அண்ணா அவர்களுடைய உருவச்சிலையை அங்கே திறந்து வைத்து பேசிவிட்டு வந்திருக்கிறேன். ஆகவே அண்ணா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன். அண்ணாவின் அனுமதியோடு நான் பேசுகிறேன். எம்ஜிஆர் என்றால் திமுக, திமுக என்றால் எம்ஜிஆர் என்று சொன்னேன். உடனே ஒருவர், நாங்கள் எல்லாம் திமுக இல்லையா என்று கேட்டார். நான் சொல்கிறேன், நீயும் சொல்லேன். உனக்கும் உரிமை இருக்கிறது, எனக்கும் உரிமை இருக்கிறது. உனக்கு துணிவில்லாததால் என்னை கோழையாக்காதே. உனக்கு துணிவிருந்தால் நான் தான் திமுக என்று சொல். நான் மறுக்கவில்லை. நான் மட்டும் திமுக என்றால் தான் கேள்வி. இதை கூட புரிந்து கொள்ளாத தமிழர்கள் கட்சியில் வந்து மாட்டிக்கொண்டார்களே என்பதை நினைத்து அனுதாபப்படுகிறேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவையற்றவை. மதி பேசுகையில் நான் கலைத்துறையில் பணியாற்றுவதோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரசியலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இவ்வளவு கொஞ்சமாக அரசியலில் பங்கு கொள்வதை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இன்னும் அதிகமாக ஈடுபட்டால் எல்லோருக்கும் என்ன ஆகுமோ. பரிதாபத்துக்கு உரியவர்கள். முன்பொரு முறை சொன்னேன், காமராஜர் அவர்களை தலைவர் என்றும் அண்ணாவை வழிகாட்டி என்றும் தலைவர்கள் பலர் இருப்பார்கள். இந்த கூட்டத்துக்கு அரங்கநாதன் தலைமை வகிக்கிறார். இன்னொரு கூட்டத்துக்கு இன்னொருவர் தலைமை வகிக்கலாம். இப்படி தலைவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் கட்சிக்குள் கொள்கையை தருகிற வழிகாட்டி ஒருவர் தான் இருக்க முடியும். இப்போது ஒப்புக்கொள்கிறார்கள். அண்ணா அவர்கள்தான் திமுகவுக்கு வழிகாட்டி, காங்கிரசுக்கு மகாத்மா காந்தி தான் வழிகாட்டி. இதிலே ஒரு வேறுபாடு அப்போது ஏற்பட்டது. அப்போதும் இதே மதுரை முத்து தூக்கி எறிவோம் என்று சொன்னார். தூக்கி எறிந்தது பழக்கம். ஆனால் யாரே என்றே தெரியவில்லை. கழக நண்பர்களுக்குள் சொல்கிறேன், நான் மக்களை சந்திக்கிறவனே தவிர தலைவர்களை தேடி போய் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டிய நிலையில் என் தாயும் தமிழகமும் அண்ணாவும் வைக்கவில்லை. நான் தொண்டர்களை சந்திக்கிறவன், மக்களை நம்புகிறவன். அண்ணா மக்கள் குரலை மகேசன் குரல் என்று சொன்னது மாதிரி மக்களை நம்புகிறவன். எனக்கு ஒரு கொள்கை இருந்தது. முன்பு காங்கிரஸில் இருந்தேன். அதற்கு பிறகு 4 ஆண்டு காலம் எந்த கட்சியிலும் இல்லாமல் அஞ்சாத வாசம் இருந்தேன். எந்த அரசியல் கட்சியிலும் என் கொள்கை இருக்கும். கடைசியாக பணத்தோட்டம் என்ற அண்ணாவின் புத்தகத்தை படித்த பிறகு, அதில் உள்ள பொருளாதார தத்துவங்களை உணர்ந்த பிறகு அதுதான் சரியான பாதை. அண்ணாவின் வழியில் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு கழகத்துக்குள் வந்தவன். கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார், கருணாநிதி அவர்கள் என்னை கட்சிக்கு அழைத்து வந்தாராம். பாவம், அண்ணாவை எனக்கு அறிமுகம் செய்தது டிவி நாராயணசுவாமி. எனக்கும் கருணாநிதிக்கும் அடிக்கடி விவாதம் ஏற்படும். நான் காங்கிரஸை பற்றி பேசியிருப்பேன். அனுபேத வாதங்களை பற்றி பேசியிருப்பேன். ஒரு சமயம் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ஏற்று தீவிரவாதியாக இருந்தவன். ரயில்கள் கவிழ்க்கப்பட்ட போது அது எனக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ. ஆனால் நேதாஜி
நேதாஜியை பற்றி கம்யூனிஸ்டுகள் ரஷ்யாவின் உத்தரவின் பேரில் குறை கூறியதும் என் தொடர்புகளை அறுத்துக் கொண்டேன். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலை இந்திய துணைக்கண்டம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற கொள்கையை உணர்ந்தேன். இப்படி ஒவ்வொரு விதமாக உணர்ந்த பிறகு அண்ணாவின் கொள்கையே தான் நாட்டுக்கு மறுமலர்ச்சியை தரும் என உணர்ந்து நான்